2026 வந்து நீங்க நினைச்ச மாதிரி சுலபமா இருக்க போறது இல்ல. எதிரில் விளையாடுற விளையாட்டு வந்து எனக்கு புரியவே இல்லை. அவங்க வந்து இந்த நேற்று நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபி மேட்ச் நடந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு புரியும். இது இந்தியா, இது பாகிஸ்தானு, இது இங்கிலாந்து, இது நியூசிலாந்து முடியும். இது ஐபிஎல் மாதிரி இருக்கு. ஒரே டீம்ல எல்லாரும் இருக்காங்க. முதலமைச்சருக்கு வந்து ஜாதகம் இல்ல, அவர் ராசி இல்ல, அவர் கட்டம் இல்ல சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா 2021 எல்லாத்தையும் தாண்டி அவர் முதலமைச்சரா ஏறி உட்கார்ந்துட்டார். திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை. ஏடிஎம்கே வந்து விஜய் அவர்களுடைய வருகை காத்திருக்கு. விஜய் வந்து நம்ம எதுக்கு அடுத்தவங்களை முதலமைச்சராகணும், நம்மளே முதலமைச்சராகலான்னு பார்க்குறாரு. அண்ணன் திருமாவளவன் வந்து ரொம்ப அருமையாக சொன்னாங்க. திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு கூட்டணிக்காக வந்து நம்ம வர்றவங்க, நம்மளை தேடி நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆஃபர் பண்ணும்போது திரு திருமாவளவன் அருமையாக ஒரு பாராட்டுத்தாங்க. டிமாண்டுங்கிறது ஓப்பனாக இருக்கலாம், ஆஃபருங்கிறது சீக்கிரட்டாக இருக்கணும் அப்படின்னா இவர் ஆஃபரே ஓப்பன் பண்ணிட்டாரு, அதனால அது சரியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதில் தான் தமிழக முதலமைச்சர் மித்தக்காரராக இருக்காரு. திமுக எப்பவுமே அப்படிதான். நம்ம ஒரு 2 தடவை பார்ப்போம், இது என்னன்னு செய்யும், தொழில் கற்றுக்கணும், அப்புறம் அவங்களே செஞ்சுருவாங்க. 2021 வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன பண்ணான்னு பார்த்தாங்க. அதுக்கெல்லாம் அவ்வளவு செலவழிக்க முடியாது, அடுத்தது நாங்களே பார்த்துக்கிறோம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆறுயிர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்றான் அங்கே கண்ட எல்லாரூரில், அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனை மேலத்து காப்பான். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழம். என்ன இளைஞர்கள் இம்புட்டு பேர் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க அந்த கட்சிக்கு போயிட்டீங்கன்னு நினைச்சேன். வெளியில வேற பெண்கள் வந்து கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் வந்து நிறைய கருத்துக்கள், ஆனா அந்த ஆண்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கேட்டா பார்த்தீங்களா, நான் 100% ஆதரவு கொடுக்கிறேன். 1000 ரூபாய் கொடுத்தா தரமாட்டாங்க, வச்சுக்கிறாங்க. எங்க அக்கௌண்ட்ல வந்துருதுன்னு நாங்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுங்க, அப்படியே டாஸ்மாக்ல திருப்பி கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து வாங்கின காசை முழுசா கொடுப்பாங்க, அப்படியே வச்சுருக்காங்க. ஆட்களுக்கு கொடுக்காம போய் லேடிஸ் போய் பேங்க்ல போட்டு வச்சிருக்காங்க. அது வந்து நகட்டே முடியல, பெரிய சிரமமான விஷயமா இருக்கு. அண்ணனுடைய கருத்து வந்து ரொம்ப சரி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னாரு. நான் அப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தேன், என்னதான் இருக்கும். எனக்கு என்னமோ இன்னைக்கு தான் அந்த அதிசயம், அந்த அற்புதம் மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. கீழே வந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய படத்தோட எதிர வந்து ரங்கராஜ் பாண்டே பேசிட்டு இருக்கான். இது திமுக மேடையில் அப்படின்னா எனக்கே புரியல. இது ஆமா, இப்போ நம்ம தான் நடந்துட்டு இருக்கா, இதான் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு ஒரே ஆச்சரியம். 2 நாளா எனக்கு போனு மேல போனு. சார் உங்க பேரை டிஎம்கே காரங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. என்னங்க சொல்லி உங்க போட்டு அவங்க போட்டிருக்காங்க. நான் தாங்க சொன்னேன், நீங்களா? ஆமா, குல துரோகி அப்படிட்டாங்க நம்மள. நீயாடா இப்படி செஞ்ச அப்படின்னு பண்ணிட்டாங்க. எனக்கு அதில் வந்து எந்த தயக்கமும் இல்லை. முதல்வர் மேல வந்து எனக்கு ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் பாசமும் எப்போ உண்டு. முதல்வருக்கு என் மீது வந்து பெரிய ஒரு அன்பு உண்டு. உங்க நிறைய பேருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, இன்னைக்கும் வந்து ஒரு வீடியோ இருக்குது, கலைஞர் ஒரு பாடம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தயவு செய்து நீங்க பார்க்கணும். திமுக காரங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. அது நான் போட்டனால நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. இவன் எப்படி நம்மளை பத்தி நல்லா சொல்லியிருப்பான் அப்படின்னு எனக்கு தெரியும். அதை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அமைச்சர் கூட அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி பார்த்தீங்களான்னு கேட்டபோது அவங்களும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து நான் ஒரு வகுப்புல இருந்தபோது வரிசையா போனு எனக்கு வந்து நான் அந்த எடுக்க முடியல. எடுத்து முடிச்ச பிறகு பார்த்தா நம்ம நிறைய நண்பர்கள் வந்து தெரியாம இருந்தது. அப்புறம் வந்து ஒரு நம்பர் தெரிஞ்ச நம்பர் வந்து கட்டும்போது இப்படி மாதிரி சார் பேசணும்னாங்க அப்படின்னும் போது வந்து சார் பேசுனாங்க. இந்த மாதிரி நான் அந்த வீடியோ பார்த்தேன், ரொம்ப பிரமாதமா இருந்ததுன்னாங்க. அதோட முக்கியமான ஜோக் என்னன்னா, அப்புறம் என்ன பாண்டே எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. முதல்ல எடுத்தோன்னே சிஎம், நான் வந்து அமைதியா இருக்கேனே அப்படின்னேன். பாண்டே அமைதியா இருந்தா நாடு தாங்காது அப்படின்னாரு. இதை சொன்ன சிஎம்ங்க, நீங்க கலைஞருக்கு தான் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கலைஞர் தான் அந்த மாதிரி சட்டையரா சொல்லுவாங்க அப்படின்னு பயங்கர. அவர் சொன்னார், பாண்டே அமைதியா இருந்தா நாடு தானே, அவ்வளவுதான் என்னோட ஓரமா உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு மதிப்பு வச்சிருந்தவங்க. நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் சந்திக்கும் போது சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பாண்டேட்ட நான் தொடர்புல இருக்கேன், பாண்டே நம்மகிட்ட பேசுவாரு ஓடி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர்ட்ட அனுபவம் வந்துட்டு இருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த வந்து என்னுடைய அப்பா இறந்ததுக்கு வந்து முதலமைச்சர் வந்திருந்தாங்க. அது திமுகவிலே பல பேருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மனநிறைவை கொடுக்கல. அதுக்கு எதுக்கு நம்ம போய்கிட்டு அப்படின்னு எங்கள் அண்ணன் சுபீரபாண்டியன் ஓப்பனாவே சொல்லிட்டார்.
பாண்டேயோட அப்பா இறந்ததுக்கெல்லாம் போக முடியல, அவ்வளோ ஒர்த்து கிடையாது பாண்டே. எங்கள் அப்பா ஒருத்தர் நல்ல மனுஷன் பாவம், பாண்டே அவ்வளோ ஒர்த்து கிடையாது அப்படின்னு நினச்சி சொன்னார். அந்த ஒரு ஆச்சரியமான நாகரிகம் இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் மேடையில், அந்த ஆச்சரியமான நாகரிகத்தை கடைபிடித்தவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள். அவங்க வந்து அவங்கள தகவல் சொல்ல முடியல. நான் வந்து முதலமைச்சர் வந்து வராங்க, காலையிலேயே வந்து போலீஸ்லாம் வந்து போட்டாங்க. அப்போ வந்து நாங்கள் எங்களுடைய சாங்கியம்லாம் முடிச்சு நாங்கள் மதியமாக எடுத்துட்டோம். அப்புறம் சாயந்தரம் வந்து திரும்ப வந்தாங்க. அப்பா இருந்ததுனால அந்த சடங்குகள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் ஃபோட்டோ விட்டு எதுவும் யோசிக்கலாம். அப்புறம் அப்பா எடுத்துகிட்டு போய் கடமெல்லாம் முடித்த பிறகு அப்படிங்கிறனால ஃபோட்டோ எதுவும் எங்கள்கிட்ட இல்லை. அப்போ வந்து நாங்கள் ஃபோட்டோக்கு சொல்லியிருந்தோம், அப்பாவுடைய ஃபோட்டோக்கு நாங்கள் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருந்தோம், அது வரலை. சிஎம் உடைய பிஎஸ் வந்து ஃபோன் பண்ணி அண்ணே வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. நான் எப்பனே கிளம்ப போறீங்க அப்படின்னா, வந்துகிட்டு இருக்கோம்னே அப்படின்னாரு. வண்டி ஏறி புயல் போல வந்துட்டாங்க. அதுக்குள்ள எங்கால போட்டோ எடுத்து வரதுக்குள்ள என் தம்பிகள் வந்து போட்டோ எடுத்து பிளாக் பண்ணலாம் எடுத்து பாஞ்சு எடுத்து ஓடி வந்து, நல்ல வேலை சிஎம் வர்றதுக்கு முன்னாடி போட்டோ மாட்டோம், அப்படி நாங்கள் தான் வந்து கஷ்டப்பட்டு பண்ணோம். அவனே வந்து உடனே வந்தாங்க, ரொம்ப நேரம் இருந்தாங்க, ரொம்ப நேரம் பேசினாங்க, ரொம்ப அக்கறையாக விசாரிச்சாங்க எப்படி இருந்ததுன்னு. வீடு பார்த்துட்டு சொன்னாங்க. வெளியில வரைக்கும் வந்து வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்புனேன். ரொம்ப பெரிய மனநிறைவு ஏற்படுத்தினது. அவங்கள்ட்ட நான் சொன்னேன், பெரிய கௌரவம்னே அப்படின்னேன். அண்ணன் வந்தது வந்து ஒரு பெரிய கௌரவம்னே அப்படின்னேன். அதெல்லாம் இல்லை, இதை மாதிரி நேரங்களில் இல்லாட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெரிய நயத்தகு நாகரிகத்தை கிடைத்து விடுத்தவர் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு அமைச்சர் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. அப்போ நான் வந்து ஃபோன் எடுத்தேன், ஒரு சினிமா ஷூட்டில் இருந்தேன். ஃபோன் எடுத்துட்டானே, சொல்லுங்கண்ணே அப்படின்னா, நான் வந்து உங்களை நேராக பார்க்கணும் அப்படின்னாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய தப்புலாம் பண்ணியிருக்க மாட்டேன், எதாக இருந்தாலும் சொல்லுங்கண்ணே, நானே வந்துடுறேன் அப்படின்னேன். இல்லை நான் தான் வரணும் அப்படின்னாங்க. இல்லைண்ணே சொல்லுங்கண்ணே, நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்துடுறேனே, என்ன விஷயம் சொல்லுங்கண்ணே அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம பிரதமருடைய முதலமைச்சருடைய பிறந்த நாளுக்கு வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிறோம்னு. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே சொல்லிட்டேன், நம்ம சரி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. நான் ஒரு அவசரத்தில் பார்த்துட்டு 10-2 அப்படின்னு, அண்ணன் தெரியுமில்ல எனக்கு, அவர் ஒரு பிறந்த நாளை வந்து ஒரு வருஷம் பூரா கொண்டாடுவார். இப்பயே சொன்னார்ல, ஆகஸ்ட் வரைக்கும் கொண்டாடுறாரு. ஆகஸ்ட் அக்டோபர் வரைக்கும் கொண்டாடுறீங்க, என்ன அக்டோபர் வரைக்கும் அப்படி போயிட்டு அடுத்த வருஷம் வரைக்கும் ஓடிட்டு இருக்கும்போது நான் எப்படின்ட்டு ஓகே சொல்லிட்டு பிப்ரவரியில் வச்சிருப்பாரு. 10-2க்கு நான் தேதி குறிச்சேன். இன்னைக்கு 10-3 இல்லையா, 10-2 குறிச்சு வச்சேன். அதுக்கப்புறம் நானும் அண்ணனும் பேசிக்கலாம், அவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க. 10ஆம் தேதி எனக்கு ஒரு தென்காசியில் ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சு, முடிச்சுட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி ஏறி ஃப்ளைட் 1 hour லேட்டு அடிச்சு இருந்துச்சு. சாயந்தரம் 12-2 மணிக்கு அண்ணனுக்கு, அண்ணே நிகழ்ச்சி எப்பண்ணே இன்னும் சொல்லவே இல்லையே அப்படின்னேன். எந்த நிகழ்ச்சி தம்பி அப்படின்னாரு அமைச்சர். என்னன்னே பிறந்தநாள் நிகழ்ச்சி அப்படின்னு. அது மார்ச் மாதம் நாடி ரொம்ப என்னோட ரொம்ப வேகமாக இருக்கு. மார்ச் மாதமா அப்படின்னு ஒரு அதிர்ச்சி அடைஞ்சு அப்போ இருந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டேன்னு ஒரு 3 நாளாக வந்து நிறைய போஸ்டர்கள்லாம் பார்த்தோன்னே என்னோட நண்பர்கள்லாம் ரொம்ப அழைச்சாங்க. எனக்கு வந்து இந்த பத்திரிகையில் ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அந்த இன்விடேஷனை பார்த்துருப்பீங்க, வெளியே போர்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கருத்தரங்கத்தில் நிறைய பெருமக்கள் வந்து திமுகவுடைய அந்த புரோட்டோகால் ஃபார்மலை வந்து நான் சொல்லி ஆகணும். எவ்வளவுதான் வந்து வேலை இருந்தாலும் அவங்க வந்து அந்த கட்சியுடைய நிர்வாகிகளை மதிக்கக்கூடிய தன்மையோட அண்ணன் துரைராஜில் ஆரம்பிச்சு, அந்த துணை மேயரில் ஆரம்பிச்சு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆரம்பிச்சு, அமைச்சர் அவர்கள் எவ்வளவு பெரிய பேர் பட்டியல் ஆரம்பிச்சு. அவர் ஸ்பீச்சே மொத்தம் 10 நிமிஷம் தான், அதில் 8 நிமிஷம் பேரை மட்டும் தான் படிச்சிருக்காரு. ஆனால் அவ்வளோ பெருசா லிஸ்ட் வந்து ஃபுல்லாக சொன்னாங்க. எல்லாரையும் மதிக்கணும், எல்லாரையும் கொண்டு வரணும். அந்த திமுகவுடைய பெரிய பலம் இந்த கட்டமைப்பு தான். அது அப்படியே இந்த கட்டுக்கோப்பா வச்சிருக்காங்க பாருங்க. எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது 3 தொடர் தேர்தல்கள் வந்து தோல்வி அடைஞ்ச பிறகும் வந்து திரும்பி வந்து எந்திரிச்சு வர முடிஞ்சதுன்னு இந்த கட்டமைப்பு தான் காரணம். அது வந்து எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருந்தாலும் அது எந்திரிச்சு வர்றதுக்கான ஒரு பேக்கப் வந்து ஒரு பேக் போனா இருக்கணும். அது வந்து பெரிய ஆச்சரியமான ஒரு கட்டமைப்பு. புரோட்டோகாலில் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு யார் யார் எப்படி மதிக்கணும் எப்படி சொல்லணும்னு கட்சி நிர்வாகிகள் தான் இங்கே சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. முன்வரிசெல்லாம் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க யாரும் வந்து வெளியிருந்து கொடுத்தவங்கள கட்சி நிர்வாகிகளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க வேலையை எடுத்து செய்யக்கூடிய தன்மை அவர்கள் விட்டு திருவிழா. அமைச்சர் வந்து ஒரு வரி சொல்லியிருப்பார், என்ன நாளைக்கு வந்து நிகழ்ச்சி நடத்துறப்பா 5 பேர் பேச வராங்கப்பா, ஏற்பாடு பண்ணிருக்கான்னு. அதற்கு பின்னாடி எவ்வளவு பேரோட உழைப்பு அப்படிங்கிறது அண்ணன் காந்தராஜ் சொன்னார். வழிநெடுக வந்து அவ்வளவு பெரிய போஸ்ட், அவ்வளவு பெரிய பேனர், அவ்வளவு பெரிய சீரியல் லைட், அவ்வளவு டியூலைட்னா கட்சிக்காரங்க ஒவ்வொருத்தரும் நான் செஞ்சிருங்கிற ஒவ்வொரு தன்முனைப்பு, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இவ்வளவு வைப்ரண்டா ஒரு பார்ட்டி வந்து வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து பல கட்சி கூட்டங்களில் பேசியிருக்கேன். ஆக்சுவலா வந்து நான் நடுநிலை பத்திரிகையாளர் சொல்லிட்டே இருப்பேன், யாரும் நம்ப மாட்டாங்க. உன்னை தெரியும்பா எங்களுக்கு எப்படிமாங்க, எப்படி பார்க்க முடியாது தம்பி இந்த பார்த்து சார் யாரும் எங்களுக்கு தெரியும் எப்படிமாங்க. நான் எவ்வளவு சொல்ல நடுநிலைன்னு. நான் நடுநிலைங்கிறது வந்து நம்பாம இருக்கிறது வந்து ஆக்சுவலா வந்து இன்னைக்கு அப்புறம் நம்பிருப்பாங்க. திமுக மேடையிலே போய் பாண்டே பேசிட்டு வந்துட்டேன், அப்ப கரெக்ட் தான் போல தெரியுது. ஏற்கனவே வந்து இதே போல அண்ணன் திருமாவளவனுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு ராத்திரி 7 மணிக்கு போனேன், ராத்திரி 2 மணி வரைக்கும் அங்க இருந்தேன். அங்கேயும் வந்து அந்த மாதிரி வந்து அண்ணன் கூட இருந்திருக்கேன். ஸோ வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்றது அப்படிங்கிறது வந்து ஒரு மரியாதை, ஒரு மரபு, அது ஒரு பெருமை. அதுல எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. எவ்வளவு வியப்பு வந்தாலும் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் இன்னும் 100 ஆண்டு வாழணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு எந்த குழப்பமும் இல்லை.
அவருடைய தகப்பனாரை விட ஒரு வருஷமாவது கூட கட்டாயமா இருந்தே ஆகணும். அதுல எந்த குழப்பமும் இல்லை. நிறைய நல்லதுகள் வந்து அவங்க தொடர்ந்து செய்யணும். அது வந்து நிறைய மக்களுக்கான விஷயங்களை செஞ்சுட்டே இருக்கணும். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்தையினுடைய அடிமனசுல இருந்து நான் சொல்வேன், எந்த குழப்பமும் இல்லாம. இந்த பத்திரிகையோட தலைப்பு பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய வியப்பு ஏற்படுத்துச்சு. மாற்றாரும் போற்றும் மகத்துவ ஆட்சி அப்படின்னா, நான் மாற்றாரு ஓகே, நீங்க வந்து சேர்த்துக்கிட மாட்டீங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நான் ஒத்துக்கிட்டேன். எங்க மாண்புமிகு அன்னைங்களை பிறகு நீங்க எப்படி மாற்றாருன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு டவுட் இருந்துச்சு. அன்னை காந்தராஜை பார்த்தா உங்களுக்கு மாற்றார் மாதிரியா தெரிஞ்சது, நம்ம வீட்டார் மாதிரி தெரியல. நம்ம அண்ணன் பா, நம்ம ரத்தம் பா, எப்படி உங்களுக்குலாம் ஒரு போட்டு கூட குறையாம அண்ணன்லாம் யூடியூப்ல வீடியோ போட்டாருன்னா நீங்க வந்து ஹெட்ஃபோன் போட்டு தான் கேட்கணும். பப்ளிக் கட்டினா பக்கத்தில் சண்டை வந்துருவாங்க, அடிச்சு துவம்சம் பண்ணி தொலைச்சு எடுத்து அண்ட் எல்லாரும் தலையில கட்டி தொங்க விட்டுருவாரு. அவ்வளோ வந்து பயங்கர ஆச்சரியமா இருக்கும். கல்கி பிரியனும் அதே மாதிரி தான். எதுக்கு அவர் மாற்றார், அவருடைய கம்யூனிட்டி அதுன்னு தெரியல, எனக்கு யோசிக்கல. ஹிந்து ராம் வந்து எப்படி மாற்றார் ஆவார்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அவர் வந்து மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு ஒரு காலத்துல சொல்லப்பட்ட ஒரு கலைஞரால, ஆனா வந்து அவங்க எவ்வளவு தூரம் இணக்கமா இருக்கிறாங்க. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்க்கிறதுல உங்களுக்கு சளைக்காம ஒரு தனி மனிதனா போராடிட்டு இருக்காரு. அடிச்சு போட்டு வச்சுட்டு அவர் வந்து எழுதுன்னு அசரவே மாட்டார். எங்க அண்ணன் நக்கீரன் உங்க வாழ் கேட்க வேண்டாம், அவர் இப்படி மாற்றான்னு போறதுக்கு மனசு வந்துச்சு எனக்கு தெரியவில்லை. எப்படி நீங்க சொல்லுங்க, நீங்க தானே அதை வந்து பதில் சொல்லணும். இப்படி ஒருவேளை கலைஞர் கூட ரொம்ப நெருக்கமா இருந்துட்டார் அப்படிங்கிறதால ஏதாவது வந்துச்சான்னு தெரியல. அது வந்து தலைவருடைய பத்தி ரொம்ப நாள் கேப் ஆகி போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பெருமக்கள்லாம் வந்து அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நிறைய ஆச்சரியமான விஷயம். காந்தராஜ் அண்ணன் வந்து தீக்கான்னு கூட சொல்லலாம், அது வந்து திமுக கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பயங்கரமா இருப்பாரு. இந்த நாட்டில் வந்து கருத்து சுதந்திரம் யாருக்கு முழுசா இருக்குன்னா எங்க அண்ணன் காந்தராஜ் மட்டும்தான் இருக்கு. அவர் வந்து பேசுவார், நிறைய கேஸ் கோர்ட்லாம் பாக்குறாங்க, கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து பாக்குறாங்க. அதான் கிடையாது, அவர் மேலாம் தொடமாட்டோம். என்னென்ன அண்ணன் நம்ம ஆளுங்க அப்படின்னு. அவருக்கு வந்து அவ்வளவு பெரிய உரிமை, அடிச்சு துவம்சம் பண்ணி. நான் கூட யோசிப்பேன், கொஞ்சமா ஏதாவது யோசிப்பாரு, அடிச்சு. அது பெரிய அந்த பாரம்பரியம் அப்படி. அது வந்து அமைச்சர் சொன்ன மாதிரி அவர் மூத்த தலைவர் பெருந்தலைவருடைய சகோதரர், அவருடைய சகோதரனுக்காகவே பயங்கரமா அடி வாங்கியிருக்காரு. அவர் இப்ப சொன்னார் பாத்தீங்களா, நான் ஒண்ணு சொல்ல, நான் படிப்பு உண்டு, நான் ஒன்று போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட இல்லை, நீ அவருடைய சகோதரர் அப்ப அந்த திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய மாதிரி வந்து அந்த கணக்குல வந்து பயங்கரமா அடி வாங்கி பெரிய விமர்சனம் பண்ணவர். அவர் வந்து யூடியூப்ல பேசினாருன்னு லட்சக்கணக்கில் வியூ போகுது, லட்சக்கணக்கில். நான் தொண்டை தண்ணி வச்சு பேசிட்டு இருக்கேன், கேட்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அண்ணன் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பேசுவார். அடிச்சா வந்து சாமானிய நடையில காமன் மேனுக்கு அப்படி சொன்னேன். நான் இறங்கி நடந்து வரும்போது பேசிட்டு இருந்தோம், அது மாதிரி படி ஏறது கொஞ்சம் சிரமமா இருக்கிறாரு. ஏன்னா உங்க வயசுல அவன் இருப்பானானே தெரியல, நீங்க இந்த வயசுல வந்து இந்த போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வில் பவர் வந்து கலைஞர் அவர்களுக்கு இருந்துச்சு இல்லையா, அந்த வில் பவர் தான் அவர் வந்து பெருசா நடத்திக்கிட்டே இருக்கு. வந்து கொஞ்சம் கூட அசராம தைரியமா மனசுல பட்டதை அப்படியே வந்து கொண்டு போயிட்டே இருக்கிறாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். ரொம்ப சுருக்கமா மட்டும் நான் சொல்லிடுறேன், நிறைய விஷயங்களை வந்து கொண்டு போக முடியல. 2026 வந்து நீங்க நினைச்ச மாதிரி சுலபமா இருக்க போறது இல்ல. ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து காத்துட்டு இருக்கு. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எப்படி 2021க்கு முன்னாடி முதலமைச்சருக்கு வந்து ஜாதகம் இல்ல, அவர் ராசி இல்ல, அவர் கட்டம் இல்ல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா 2021ல எல்லாத்தையும் தாண்டி அவர் முதலமைச்சரா ஏறி உட்கார்ந்துட்டார். அதே மாதிரி 2026 அவ்வளவு சுலபம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா வடிவேல் ஒரு படத்துல சொல்ற மாதிரி, அவவே எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. எதிரில் விளையாடுற விளையாட்டு வந்து எனக்கு புரியவே இல்லை. அவங்க வந்து இந்த நேற்று நடந்த சாம்பியன்ஸ் டிராபி மேட்ச் நடந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு புரியும், இது இந்தியா, இது பாகிஸ்தானு, இது இங்கிலாந்து, இது நியூசிலாந்து முடியும். இது ஐபிஎல் மாதிரி இருக்கு, ஒரே டீம்ல எல்லாரும் இருக்கான், ஒரே டீம்ல எல்லாரும் இருக்கான். எந்த டீம்ல இருக்கிறன்னு யாருக்கு விளையாடுறானே தெரிய மாட்டுது. அவங்க ஏதோ அவங்க டீம் விளையாடுறாங்களா இல்லாட்டி உங்களுக்காக விளையாடுறாங்களே தெரிய மாட்டுது. அவங்க மாதிரி ஒரு பாலை போடுறாங்க, பார்த்தா இன்னும் இந்த பால் இந்த பக்கம் போது செல்ஃப் கோல் அடிக்கிறாங்க, அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. பயங்கர ஆச்சரியமா இருக்கு. எதிரில் வந்து ஒரு பெரிய பிளவுபட்ட தன்மை இருக்கு. அது உங்களுக்கு ஒரு பெரிய சாதகம். எதிர்முனை வந்து சாதாரணமா ஒரு நாளா வந்து நிக்குது. 5 முனை போட்டி நமக்கு நடந்துச்சு அப்படின்னா 2019, 2021, 2024 மாதிரியே 2026 வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது வந்து எதிர இருக்கிறவங்களை பொறுத்து. எதிர இருக்கிறவங்க ஆளுக்கு ஒரு கேம் ஆடுறதுனால அப்படி இருக்கு. பட் வந்து அவங்க ஒரு அலையன்ஸா சேர்ந்தாங்கன்னா அது வேற மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு பெரிய டஃப்பான காம்படிஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் சேருவாங்களா? ஏடிஎம்கே வந்து விஜய் அவர்களுடைய வருகை காத்திருக்கு. விஜய் வந்து நம்ம எதுக்கு அடுத்தவங்களை முதலமைச்சராகணும், நம்மளே முதலமைச்சராகலான்னு பாக்குறாரு. அதுக்காக வந்து போன வருஷம் உங்க கூட, போன தேர்தல் உங்க கூட இருந்தவர் இந்த தேர்தல் அவங்க கூட இருக்கிறாரு. அது வந்து ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் எல்லாரும் கொடுத்துருக்கு. ஸோ பிரசாந்த் கிஷோரே வந்திருக்கிறாரு, 2021 உங்க கூட இருந்தார் அப்படின்னு. ஒரு கட்சியில வந்து திமுக எப்பயுமே அப்படிதான், நம்ம ஒரு 2 தடவை பார்ப்போம், இது என்னன்னு செய்யும், தொழில் கத்துக்கணும், அப்புறம் அவங்களே செஞ்சுருவாங்க.
2021 வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன பண்ணான்னு பார்த்தாங்க. அதுக்கெல்லாம் அவ்வளோ செலவழிக்க முடியாது, அடுத்ததில் நாங்களே பார்த்துக்கிறோம், இவ்வளோதானே, நாங்களே பார்த்துக்கிறோம். சரி, இந்த வருஷம் எதுவும் நமக்கு வந்து எலெக்ஷனுக்கு வந்து ஏதாவது ஆஃபர் இருக்காப்புல, இல்லை நாங்களே பார்த்துக்கிறோம். என்னங்க நாமளே கம்பெனி ஆரம்பிச்சாச்சுப்பா, போர்டை மாற்றியாச்சு போ. அந்த மாதிரி வந்து செல்ஃபில் வந்து போட்டு அடித்தாங்க. 2021 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவங்க வந்து காந்தராஜ் அண்ணன் சொல்லும்போது சொன்னாங்க, நான் வந்து ஸ்டாலின் அப்படி பேரை சொல்லிட்டேன்னு வருத்தப்படாதீங்கன்னு. அங்கே வந்து நிறைய பசங்களாக இருந்தாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பெருமக்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அந்த டீமில் வந்து பிரசாந்த் கிஷோருடைய டீமில் நிறைய பசங்களாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி பேசும்போது கட்சிக்காரங்க வந்து வேற மாதிரி பேசுவீங்க. நீங்கள் எப்பயுமே தளபதி தான் சொல்லுவீங்க, தலைவர் தான் சொல்லுவீங்க, முதல்வர் தான் சொல்லுவீங்க, வேற வார்த்தை சொல்ல மாட்டீங்க. அவங்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணப்போ நாங்கள் ஸ்டாலின் ஆஃபீஸ்ல வந்து பேச சொல்கிறாங்க. இப்போ நிறைய மாவட்ட தலைவர்கள்லாம் சண்டைக்கு போயிட்டாங்க. சார் இப்போ யாருக்கா வேலை பார்க்க வந்திருக்காங்க, நமக்காக பேரை சொல்லி சொல்றாங்க. அவங்களுக்கு இந்த ஃபார்முலாம் தெரியாது, அவங்களுக்கு வந்து ஒரு வேலை, ஒரு அசைன்மெண்ட் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தாங்க. சரி, எதுக்கு பார்த்து நமக்கு நாமே தானே தலைவர் வச்சுக்கிட்ட பேரு, நமக்கு நாமே, அதனால நாமே பண்ணிவிடப்பா, எதுக்கு நமக்கு தெரியாது தேர்தல் அரசியல் அப்படின்னு. எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து முதல்ல கவனம் செலுத்தினது வந்து, நான் 2 விஷயம் சொன்னேன். திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை. திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை. அதிமுகவை கூட்டணி சேர்க்காம யாருக்கும் வெற்றி இல்லை. ஸோ வந்து வேற யாராவது ஒருத்தர் வந்து போயிடுவாங்க. இதை யோசிச்சுட்டு திமுக கூட்டணி எப்படியாவது ஒட்டச்சிடணும் அவங்களும் வந்து துப்பாக்கி எடுத்து வர்றாங்க, ஏக்க படிச்சு விட்டாங்க, பீரங்கி எடுத்து வர்றாங்க. ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் அண்ணன் மாசு வந்து எல்லாரும் வரிசையில் கொடுத்துட்டு மொத்தம் 38 பேர் எல்லாம் வரிசையில் இருக்கல, எல்லாம் ஆல் ரைட், எல்லாம் அட்டெண்டன்ஸ் போட்டு சார் ஆல் ஃபுல் அட்டெண்டன்ஸ் அப்படின்ட்டு. இவங்க என்ன நம்ம இதுல வந்து என்னன்னா எந்த கூட்டில் இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களா அவர் அங்க இருந்தாங்க. நான் பார்த்து இவங்கெல்லாம் சேர மாட்டாங்களே, அவங்களும் உட்காந்துருக்காங்க, எல்லாம் ஃபுல் அட்டெண்டன்ஸ் போட்டாச்சு, எல்லாரும் முடிவு. ரொம்ப ஆச்சரியமா போச்சு நமக்கு. ஸோ வந்து இன்னும் 1 வருஷம் இருக்கு. கலைஞர் கூட பல சமயங்கள்ல கூட்டணி பத்தின ஒரு சீட்டு அலோகேஷன்ல வந்து இது யாரும் ஒருத்தர் கூட கொடுக்கறது இல்ல, எல்லாரும் இருக்கிறத வந்து எடுத்துக்கிறது அப்படின்னாரு. தமிழக முதலமைச்சர் வந்து சீட்டு கொடுக்கும்போது 2019 10 சீட்டு காங்கிரஸ் கொடுத்தாரு. அப்ப நான் உண்மையிலே நினைச்சேன், வெளியே சொன்னேன், 10 ஓவருங்க, இப்படி அங்க கொத்தா அள்ளி கொடுக்கறது அவ்வளவு தூரம் ஒர்த்து கிடையாது அப்படின்னு. 4 பேர் மட்டும் கேட்டுட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கரெக்டா சொன்னாங்க, மத்தவங்க அமைதியாக பேசாம சொல்லக்கூடாது. 10 கோடி கொத்தா கொடுக்குறோமாங்கன்னு யோசிச்சேன். ஆனா என்ன ஆகி போச்சு, மொத்தமா 39. அப்ப அந்த 10 சரி கணக்காகி போச்சு. அப்ப எல்லாரும் ஒன்னா இருக்கிறது அப்படிங்கிற ரொம்ப கிளீனா இருந்தாரு பாருங்க. 2024 வரும்போது சரி, போன முறை கொடுத்த மாதிரிலாம் இந்த முறை கிடையாது, அது வந்து ரொம்ப இறுக்கி பிடிச்சிடும். இந்த முறை அதே மாதிரி கொடுத்தாரு, இவ்வளவு தாராளமா இருக்கிறாரு. அப்ப 2021 சட்டமன்ற தேர்தலில் பயங்கரமான மல்லுக்கட்டு நடக்கும் போது அப்படின்னா 21 சட்டமன்ற தேர்தலில் ஆளுக்கு 6 சீட்டு மடக்கிட்டாரு. ஆடி போயிட்டோம். நம்ம இவ்வளவு குறைவா எப்படி ஒரு சீட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரே யோசனையா போச்சு. நான் அநேகமா கூட்டணி முடிஞ்சு போச்சு, உடஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். என்ன பேசினாங்களோ, என்ன சொன்னாங்களோ, என்ன சமரசம் பண்ணாங்களோ அத்தனை எங்க அண்ணன் வைகோ எல்லாம் பயங்கரமா கோவப்பட்டுவார் நினைச்சேன். கோவப்பட்டாரு, அப்புறம் சரியாயிட்டு. 2 கம்யூனிஸ்ட்காரங்க கோவப்பட்டாங்க, சரியாயிட்டாங்க. இப்படி எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய போக்கு வந்து அது வந்து தமிழக முதலமைச்சர் வந்து இருக்கு. பயங்கர ஆச்சரியமா அந்த கரிஷ்மாங்கிறது வந்து சேர்ந்து இருக்கணும்னு யோசிக்கிறேன். அப்ப அந்த கரிஷ்மா வந்து அவர்கிட்ட ஆக்சுவல் இருந்திருக்கு. நம்ம வந்து என்ன சொன்னா எல்லாரும் சம்மதிப்பாங்க அப்படிங்கிற அந்த அரவணைக்கிற போக்கு, அது வந்து அவர்கிட்ட எதிர நிற்கும் போது அது வந்து நிற்கிறது போல எல்லா கட்சிக்காரங்களும் வந்து சேர்ந்துட்டாங்க. இங்க ஒரு எதிர்ப்புனே எல்லாம் போச்சு. அதேதான் 2026க்கும் இந்த கூட்டணி அப்படியே இருந்துருச்சு அப்படின்னா அதை வந்து யாராலையும் ஒன்றும் தொட முடியாது. பட் வந்து எதிர்கட்சிகளுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. 2019 இந்த வெற்றி கிடைச்சதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் 2017 இந்த கூட்டணி அமைஞ்சிச்சு. 2017 இந்த கூட்டணி அமைஞ்சு அவர்கள் பூரா ஒண்ணுக்குள்ள ஒண்ணாக இருந்து அவங்களுடைய மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் எல்லாம் பேசி தீர்த்து மாவட்டம் சீட்டு எனக்கு உனக்கு அந்த தொகுதி இந்த தொகுதி மொத்த தொகுதி எல்லாம் பேசி கரைஞ்சி 2019 ஃபுல் ஃபார்ம் ஆயிட்டாங்க. 2021 அலையன்ஸ் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. 2024 அலையன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது, மொத்தமே ஒரு கட்சி மாதிரி தான் தெரியுது. 2024 பார்க்கும்போது எல்லாமே ஒரே கட்சி மாதிரி தான் தெரியுது. எங்க அலையன்ஸ் ஒரு முரண்பாடே தெரியல. இப்ப கொஞ்சம் ஒரு சின்ன விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. பட் வந்து அது தேர்தல் நேரத்தில் எப்பயும் வரும். அண்ணன் மாசு மாதிரி பெரிய அனுபவஸ்தர்கள் வந்து நிறைய பார்த்துருக்காங்க. அது வந்து அடுத்த 1 வருஷத்துக்குள்ள சரியாயிரும் பார்க்குறாங்க. எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க பேச்சை கவனிக்கணும். பிரசாந்த் கிஷோர் பேட்டி கொடுத்திருக்கிறாரு, திரு EPS அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறாரு, திரு அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க. எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, எதா இருந்தாலும் 6 மாசம் கழிச்சு பேசுவோம். ஏன்னா இப்போ வந்து எதுவுமே வெளியில பேச முடியாது. அண்ணன் திருமாவளவன் வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு கூட்டணிக்காக வந்து நம்ம வர்றவங்க நம்மளை தேடி நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆஃபர் சொன்ன போது திரு திருமாவளவன் அருமையா ஒரு பாடம் எடுத்தாங்க.
டிமாண்டுங்கிறது ஓப்பனா இருக்கலாம், ஆஃபருங்கிறது சீக்கிரட்டா இருக்கணும் அப்படின்னா இவர் ஆஃபரே ஓப்பன் பண்ணிட்டாரு, அதனால அது சரியா இருக்காது அப்படின்னு சொன்னார். அதுல தான் தமிழக முதலமைச்சர் வித்தக்காரரா இருக்காரு. அவர் என்ன ஆஃபர் கொடுக்குறாருன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் சரின்றாங்க, அவ்வளவு ஆஃபர் வந்து சீக்கிரட்டா கொடுத்துறாரு. அது வந்து எல்லாரும் பேசாம போயிடுறாங்க, அவ்வளவு மாஸ்டரா உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ 2026க்கான நெகோசியேஷன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இப்போ ஓடிட்டே இருக்கும். அப்ப காய்ச்ச மரம் தான் அதிகம் கல்லடி போடும் அப்படிங்கிற மாதிரி உள்ளே வலுவான கூட்டணி, பலமான கூட்டணியா திமுக தான் வச்சிருக்கு. முதல்ல எப்படியாவது திமுக கூட்டணில இருந்து யாரையாவது ஒருத்தரையாவது உருவிட மாட்டோமா அப்படின்னு பயங்கரமான முயற்சி நடக்குது. பார்ப்போம், ஒரு 6 மாச வாய்ப்பு இருக்குது, என்ன நடக்குது அப்படிங்கிற பார்ப்போம். இந்த கூட்டணி என்ன ஆகுதுன்னு மற்ற விஷயம்லாம் திரு விஜய் வந்து ஏடிஎம்கே கூட போகணும் அப்படின்னு ஏடிஎம்கே விரும்புது. திரு விஜய் வந்து அப்படி இல்லை, நம்ம வந்து தனியா போலான்னு நினைக்கிறாரு. அவருமே டிசம்பர்ல தான் ஒரு முடிவு எடுப்பாரு. அவர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிற பொறுத்து தான் பிஜேபி கூட சேரலாமா வேண்டாமான்னு ஏடிஎம்கே யோசிக்கும். ஏன்னா நீங்க பயங்கரமா அரசியல்ல ராஜதந்திர திமுக மாதிரி கரைச்சு குடிச்ச ஆளே கிடையாது. நான் பல இடத்துல ஓப்பனாக சொல்லியிருக்கேன், திமுக மாதிரி நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு ஆளே கிடையாது. என்னங்க அப்படின்னு பாரு, எப்படியும் ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்துரும் அப்படின்னு திமுக காரங்க சொல்லுவாங்க. அது ஏடிஎம்கே காரணம் சொல்ல மாட்டாங்க, பிஜேபி காரணம் சொல்ல மாட்டாங்க. ஆத்துக்கிட்டு திமுக ஏடிஎம்கேவும் பிஜேபி சேர போறாங்க. அவங்க நாங்க சேரல அப்பா சேரலையா, ஓகே அதான் எனக்கு சேர்ந்துருவாங்க சொல்லிட்டு, அதுவும் துணை முதலமைச்சர் சொல்றாரு அவங்க ஏற்கனவே கூட்டணி தாங்க இருக்காங்க அப்படின்றாரு. நாங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெவலப்பா இப்பதான் வந்திருக்கு. யாரோட கூட்டணிங்கிறதுலாம் நம்ம டிசம்பர்ல முடிவு பண்ணணும். ஒரு காலத்துல கூட்டணி அமைக்கவே மாட்டோம் நாங்க, இப்பதான் கொஞ்சம் டெவலப் ஆகி வந்திருக்காங்க. யாரோட கூட்டணிங்கிறது நம்ம வந்து டிசம்பர்ல பார்ப்போம். அப்படி தன்னுடைய கட்சியில தன்னுடைய கூட்டணியில மட்டும் ராஜேந்திரம் இல்ல, எதிர்கட்சிகள்லயும் ராஜேந்திரத்தை காட்டக்கூடியதா திமுக இருக்கு. நெரேட்டிவ் செட் பண்றதுல பயங்கர ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்கு. இவங்க வந்து அண்ணன் காந்தராஜ் எடுத்துட்ட மாதிரி இந்த பக்கம் ஏதாவது ஒண்ணு பேசுவாங்க, அரசியல் பேசுவாங்க பார்த்தா அவங்க வந்து பிரமாதமா மும்மொழி கொள்கை, அது வந்து இந்த மும்மொழி கொள்கை, இந்த ஹிந்தி எதிர்ப்பு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு அமுத சுரபி மாதிரி. அது எப்ப எடுத்தாலும் தாங்கும். அப்படி வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டாபிக். அந்த டாபிக் எல்லாம் எடுத்து விட்டா அவங்க பூரா பதில் சொல்ல உட்காந்துருக்காங்க. நான் அவங்கள்ட்ட பல பேர்ட்ட சொல்லியிருக்கேன், பாருங்க சார் டிஎம்கே எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அந்த நெரேட்டிவ் செட் பண்ணுது, உங்களை பூரா டிஃபென்ஸ் மோட்ல வச்சிருச்சு. நீ காசு எடுத்தல, நீ 100 ரூபாய் திருடல, உண்மை சொல்ல, நான் திருடல அப்படி சொல்லிட்டு அப்படின்னு கிளப்பிடும். அவன் நான் திருடல தான் இந்த பக்கம் கவுண்டர் நெரேட்டிவ் வைக்க விடாம பண்ணி விடுச்சு. அப்ப டிஎம்கே வந்து எவ்வளவு அருமையா நெரேட்டிவ் செட் பண்ணுது. அதுதான் வந்து எவ்வளவு ஒரு கலைஞர் சொல்லுவார் இல்லையா, பணங்காட்டு நரி சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது அப்படின்னு. அது என்னன்னா அவங்கள வந்து சலசலப்ப வச்சிருது. அது அவ்வளவு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருக்காங்க. 2026 வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேமா இருக்க போது உங்களோட சேர்ந்து நானும் பார்க்கறதுக்கு ஆவலா இருக்கிறேன். இந்த டாபிக்ல இந்த ஆட்சியை பத்தின ஒரு சிறப்பான விஷயங்கள் நிறைய எங்க அண்ணங்கள் பேசுவாங்க. அண்ணன் பேசியிருக்கிறாரு. அண்ணன் கல்கி பிரியன் நிறைய டேட்டா சொன்னாரு. அண்ணன் காந்தராஜ் வந்து 6 அடிச்சார். ஒருத்தர் ஒரு பால்ல 6 அடிச்சா பரவாயில்ல, ஒவ்வொரு பால்ல 6 அடிச்சா அப்படி இருக்கும். அண்ணன் பிரமாதம் அடிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் கேட்கவன் அண்ணன் கோபால் இருக்கிறாரு. அது வந்து நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் அடிச்சு விழுத்துறாரு. அதனால தான் அவர் வந்து பல வருஷமே கூலிங் கிளாஸ் போட்டே இருப்பாரு. நெற்றிக்கன்ல பார்த்தா எதிராக யாருக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸ் போட்டு விட்டுருவாரு. ஹிந்துராம் கேட்க வேண்டியதே இல்லை. இந்த தமிழக பத்திரிகையில வந்து ரொம்ப மூத்த அனுபவசாலி. மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய இதயம் வாழ்ந்த, என்னுடைய சிரம் தாழ்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரு 100 ஆண்டு நிறைய நல்ல நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கணுங்கிறத என்னுடைய பிரார்த்தனை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.